நல்ல வேளை போலீஸ் கிட்ட மாட்டல. நம்ம அதிர்ஷ்டம் தப்பிச்சோம். மாட்டினா மாமனார் வீடுதான். ஆமா, நம்ம பெருமாள் எங்கட காணோம். அவன் சென்ட்ரல்லையோ சைதாப்பேட்டையிலயோ பூந்தமல்லியிலயோ எங்க கழி உண்டதுன்னு இருக்கானோ. பெருமாளும் சிறைவாசமும் இதுதான் என்னுடைய அடுத்த கவிதை தொகுப்பின் டைட்டில். உறுதியா உன் கவிதை தொகுப்பு வராதுடா. உன்னை விட மாட்டேன், எழுத விட மாட்டேன். என்னடா கைய காணோம், ஜெயில ஒடிச்சிட்டாங்களா? இந்த பெருமாள் மறந்து கூட ஜெயில் பக்கம் போக மாட்டான்டா. ஆல் கௌசல்யாஸ் லிஸ்ட் படிச்சு பார். இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்களை மாதிரி முட்டாள்களா இருந்தா கிடைக்காதுடா. டேய், எக்மோர் ஏரியால இருக்கிற லேடிஸ் காலேஜ் அட்டெண்டர்களை பார்த்தேன். சில்லறைய வெட்டினேன். அவன் காலேஜில் இருக்கிற ஆல் கௌசல்யாவையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான். டேய், என்னடா கௌசல்யா வயசு 55 எழுதி இருக்கு. இது போட்டிருக்கான். அது இங்கிலீஷ் ப்ரொஃபசர் மொத்தமா போடும்போது சேர்த்து போட்டான். பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணா லூதியானா ஈச்சம் பழம் நீதானா. பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணா லூதியானா ஈச்சம் பழம் நீதானா. மல்லின் மன்றோ போல் அவள் சிரிப்பா, மாதுளம் பழம் போல் செவ்வந்திருப்பா. கிளியோ பார்த்தா போல அவள் இருப்பா, விழியில் நிலவ சுமந்திருப்பா. தேவதை கிடைச்ச அதிர்ஷ்டம் தாப்பா. பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணா லூதியானா ஈச்சம் பழம் நீதானா. சுத்தி வருவேன், நெஞ்சுக்குள் பூ பறிச்சு பூமால தருவேன். அம்பிகாபதியா அழகு கிளிதான் அமராவதியா. தெருவுல நாங்க அலைவது சரியா, காதல் என்றால் இதுதான் கதியா. சொல்லடி சிவசக்தி வந்தது பயபக்தி. பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணா லூதியானா ஈச்சம் பழம் நீதானா. பேரு இனிக்கும் சொன்னாலே நெஞ்சுக்குள் பூ போல மணக்கும். என்னோட ரத்தம் எல்லாம் உன்னோட நிறந்தான், தேசிய கீதம் இப்போ உன்னோட குரல் தான். எங்கே இருப்பா அடடா அடடா, அட்ரஸ் கொஞ்சம் சரியா படிடா. கடைசி வீட்டு கதவை தொடரா, கிளவி இருந்தா அதுதான் விதிடா. தேவியே வருவாயா, தரிசனம் தருவாயா. பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணா லூதியானா ஈச்சம் பழம் நீதானா.
பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணா லூதியானா ஈச்சம் பழம் மீதானா மல்லின் மன்று போலவள் சிரிப்பா மாதுளம் பழம் போல் செவந்திருப்பா கிளியோ பாத்ரா போலவள் இருப்பா விழியில் நிலவ சுமந்திருப்பா தேவத கிடைச்சா அதிர்ஷ்டம் தாம்பா பாபிலோனா திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணால் லூதியானா ஈச்சம் பழம் மீதானா சாத 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 நிகரே தரிசா தரி பமகாரா வரேசா சாத 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 நிகரே தரிசா தரி பமகாரா வரேசா அம்மா அம்மா ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எல்லா தம்பிங்களுக்கும் இருக்கணுமேனுதான் அக்கா வாங்கி கொடுத்துருக்காப்பா. ஆ, ஏப்பா ஆ, அவன் எப்படி படிக்கிறா? இது ஏம்மா பெருமைக்காக சொல்லலாமா? எங்க காலேஜ்லயே உருப்படியா படிக்கிறது நானும் அவனும் மட்டும்தான்மா. டேய் மரியதாஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கையை கட்டினது அம்மா பாத்துட்டாங்க. எங்க காலேஜ் லெக்சர் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இங்க இருந்தே நான் கையை காமிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதை வச்சிருக்கிறது மட்டும் ஜீவாவுக்கு தெரிஞ்சது, மவனே உனக்கு இன்னைக்கே சமாதிதான். அம்மா அத வந்துடுறேம்மா. 1 மினிட்பா. ஏப்பா அவன் நல்லா படிக்கிறானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? ஏப்பா அப்படி கேட்டேன்? பின்ன என்னம்மா, அவனும் எங்க கூட பிறந்தவன் தான். நீங்க நிம்மதியா இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரவே கூடாது. இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம். அம்மா உண்மையே சொன்னா நாங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, அவனை பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோமா. சேச்சே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தியா, இந்த பையனுங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவனுக்கு இல்ல. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். சும்மா திட்டாதீங்க. அங்க பாருங்க. இத பாரு, அக்கா மல்லிகா ஜெயந்தி எல்லாரும் கேட்டு சொல்லு. அக்காவுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம். எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் மறுபடியும் உன்னை ஸ்கூல்ல சேர்த்துடுறேன். என்ன? போதும் போதும், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. அம்மா மறக்காம அடுத்த தடவை வரும்போது வீட்டுல எல்லா தங்கச்சியும் கூட்டுவாங்கம்மா. சரிப்பா. மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா இந்தாங்க பாட்டி. எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க மாட்டி. வேண்டாப்பா, நாங்க கிளம்புறோம். ஏமா அவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போகலாமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு, இன்னொரு தடவை கண்டிப்பா வரும். லீவ்ல ஊருக்கு வரேன் அக்கா கிட்ட சொல்லி புறப்படலாமே. ஏம்மா கிளம்பலாமா? பசங்களை பத்தி நானும் கூட என்னமோ நினைச்சேன். இவனுக்கு காம்படிஷன்ல என்ன பண்ண போறானுங்க, ஆனா பிச்சு உதறிட்டானுங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? நானு சொல்வது எளிது, செய்வது கடினம். சொல்றது செய்யறதுக்காக தொண்டர்களையே பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரோட்டரி கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் கேக்குறாங்க. இப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்களேன். அதெல்லாம் வேணாங்க சார். இத பாருங்க, இதுவே தொழிலா போயிரும், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். படிக்கும் போது இந்த மாதிரி இன்கம் வந்தா சைடு இன்கம் தான். ஆமா சார், ஆமா. நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்பீங்க, பண்ணி கொடுங்க. ஓகே சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நீங்க நல்லா பாடுனீங்க. சரி சார். நீங்க கூட நல்லா ரொம்ப பாடுங்க தேங்க்ஸ் சார். வெங்கட்ராமன் இஸ் கிரேட். யார் அவன்? நான் தான். கௌசல்யா சீக்கிரமா வா. அதான் வராளே, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? நீங்க கோட்டு சூட்டு போட்டாச்சுன்னா குட்டி போட்ட பூனி ஆட்டமா மேலும் கீழுமா அலைய ஆரம்பிச்சிருவேன். நான் ஒண்ணும் மேலையும் கீழையும் அடையல, கீழே தான் அலைஞ்சுட்டு இருக்கேன். கௌசல்யா வா சீக்கிரம். தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏர்போர்ட் போகணும். பிரகாஷ் பாரத மறந்துட்டீங்களா? 9 மணிக்குன்னா பிளேனு, 6 மணிக்கு ரோட்டரி கிளப்ல கச்சேரி. ஒரு புது பையன் பிரமாதமா பாட போறான். அந்த பாட்டு கேட்டு நீ அப்படியே மயக்கமா விழுந்துட போற. அப்புறம் உன்னை எழுப்பி வண்டியில போட்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறேன். வா 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 சீக்கிரம். தாத்தா என்னோட காரு? உன்னோட காரு வேற டிரைவர் எடுத்துன்னு வருவான். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வா 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 சீக்கிரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவா 1 நிமிட். ஹலோ, இங்க யார் கௌசல்யா? இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. பல குரல்ல பேசினா என் மனசு தொட்ட குரலை தேடிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அந்த குரலுக்காக 1 2 ஹலோ 3. கௌசல்யா பேசுறேன்.
மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம் போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே தூங்கும் போதும் தூங்கவில்லை உன் ஞாபகமே பாடினால் அந்த பாடலின் ஸ்வரம் நீ அடியோ தேடினால் விடுகீரமாவது ஏன் அடியோ ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம் வாசம் மட்டும் வீசும் பூவே வண்ணம் கொஞ்சம் காட்டுவாயா தென்றல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன் நான் தேடுகிறேன் தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்து விழி நீரில் நானே மூழ்குகிறேன் நான் மூழ்குகிறேன் வீசிடும் புயல் காற்றிலே நான் ஒற்றை சிறகானே காதலின் சுடும் தீயிலே நான் எரியும் இறகானே மேடை தோறும் பாடல் தந்த வான்மதியே ஜீவன் போகும் முன்பு வந்த நிம்மதியே போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே தூங்கும் போதும் தூங்கவில்லை ஞாபகமே ஒரு மணி அடித்தா கண்ணே ஞாபகம் டெலிபோன் குயிலே வேண்டும் தரிசனம் உங்கள் முகம் பார்த்த பின்னே கண்ணிறந்து போவதென்றால் கண்ணிரண்டும் நான் இழப்பேன் இப்போதே நான் இப்போதே உங்கள் முகம் பார்க்கும் முன்னே நான் மறைந்து போவதென்றால் கண்கள் மட்டும் அப்பொழுதும் மூடாதே இமை மூடாதே காதலே என் காதலே என்னை காணிக்கை தந்து விட்டேன் சோதனை இனி தேவையா சுடும் மூச்சினில் வெந்து விட்டேன் காதல் என்னும் சாபம் தந்த தேவதையே காணலாமோ ராகம் என்று போவதையே போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே தூங்கும் போதும் தூங்கவில்லை ஞாபகமே ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம் வெரி குட் ரொம்ப நல்லா பாடினப்பா உன் பேர் என்ன ஜீவா அதான் ஜீவனோட பாடியிருக்கேன் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ சார் சார் கேசட் ஓ நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன் அந்த கேசட்டா ரெக்கார்ட் பண்ணாங்களா பண்ணிட்டாங்க. வெரி குட் வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ